எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் தேதி நெருங்கி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அரசியல் சார்ந்த யாரும் பேசாத சில பதிவுகளை பொதுமக்களுக்கு தினமும் ஒரு 100 பேருக்காவது கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ரீதியில நான் டெய்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன். இந்த போஸ்ட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இடஒதுக்கீடு ஏன் தேவை ஒண்ணு. இரண்டாவது, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினர் யாருக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்க போறாங்க, ரெண்டு விஷயம். வழக்கம் போல ஊடகத்தை பத்தி ஓரிரு தகவல்கள். சரிங்களா? இதைதான் நம்ம இப்ப பேச போறோம். இந்த இடஒதுக்கீடு, சாதி வாரி கணக்கெடுப்பு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சீமான் என்டிகே சீமான் அடிக்கடி என்ன சொல்றாருன்னா, அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளி கொடுங்கிறாரு. ஒரு எந்தெந்த சாதி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பார்த்து அளந்து கொடு அப்படின்னு சொல்லி அடிக்கடி அவர் பேசிட்டு இருக்காரு. பட் இதோட பின்னணி ஒண்ணு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். என்னன்னா, இந்தியாவில ஒரு 140 கோடி பேர் அந்த ரேஞ்சில் இருக்கும். அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்கலாம். 140 கோடி பேர் இருக்கும்னு வச்சுக்குவோம். இதுல அதிகபட்சமா ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகள் எடுத்தீங்கன்னா அதிகபட்சமா 6% பேருக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குது. இந்த 6% பேர்த்துல இந்த 6% வச்சுட்டா தமிழ்நாட்டுல 59% இடஒதுக்கீடு அப்படின்னு வச்சுட்டா கூட 3 சம்திங் தான் இந்த எஸ்சி பட்டியலின மக்களுக்கு 3 அந்த அளவுக்கு தான் இடஒதுக்கீடு கிடைக்குது. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 100 வீடு இருக்கிற ஒரு ஏரியாவில் 3 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். கரெக்டுங்களா? எஜுகேஷன்ல இடஒதுக்கீடுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்வி நிலையங்களை அந்த கல்வி நிலையங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது இடஒதுக்கீடுங்கிற ஒண்ணு தேவையே கிடையாது. இப்ப ஏன் இடஒதுக்கீடு தேவைன்னு வருதுன்னா, மாணவர்கள் நிறைய பேர் ஒரு கோர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க போது அந்த கோர்ஸ் ஒருத்தர் கொடுக்க முடியல அப்படிங்கறதுனாலதான் இடஒதுக்கீடு தேவைப்படுது. இப்ப மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையில கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பணத்தை எல்லாம் வேற வகையில் செலவிடும். அதாவது என்ன சொல்றேன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எஸ்சி எஸ்டி இந்த பிரிவினருக்கு மட்டுமே ஹை கிளாஸ் ஒரு ஸ்கூல், காலேஜ், ஒரு பெரிய லெவல்ல அந்த உண்டு உறைபட பள்ளின்னு சொல்றோம்ல, ரெசிடென்சியல் ஸ்கூல், அப்படி ஒன்று ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி இடஒதுக்கீட்டை மட்டும் நம்பிட்டு இருக்காம, இந்த எஸ்சி எஸ்டி மக்கள் அல்லது பிசி எம்பிசி இவங்க எல்லாமே இடஒதுக்கீட்டை மட்டுமே நம்பிட்டு இல்லாம அவங்களே படிச்சு ஓப்பன் காம்படிஷன்ல போற அளவுக்கு வளர்த்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் அதையெல்லாம் பண்ணாம இடஒதுக்கீடுங்கிற அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொடர்ந்து இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இடஒதுக்கீட்டின் மூலமும் கூட இப்போ நம்ம எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 15%, அருந்ததியினருக்கு ஒரு 3%, 18% வச்சுக்குவோம். இப்ப 100 பேருக்கு கவர்மெண்ட்ல வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 100 பேர்ல 18 பேருக்கு எஸ்சி எஸ்டிக்கு கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு 100 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா 18 பேருக்கு வருது. அந்த 18 பேர் தமிழ்நாடு முழுவதும் இருந்து தேர்ந்தெடுத்தா ஒரு 1000 வில்லேஜுக்கு ஒருத்தர் கூட கிடைக்காது அந்த வேலை. கரெக்டுங்களா நான் சொல்றது? அதுதான் கல்வியில் இடஒதுக்கீடுங்கிறது நான் சொல்லிட்டு அது சரியா, அதுக்கு ஒரு தீர்வு, மிகப்பெரிய தீர்வு என்னன்னா, கல்வி நிலையங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது அந்த இடஒதுக்கீடுங்கிற ஒன்று தேவையே கிடையாது. வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 1000 கிராமங்கள் அல்லது ஒரு 100 வில்லேஜில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் ஒரு வேலை கிடைக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. மீதி அத்தனை பேர், இப்போ ஒரு 500 குடும்பங்கள் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு டிப்பிக்கல் வில்லேஜுக்கு போனோம்னா அங்க ஒரு 50 60 75 வீடுகள் பட்டியலின மக்கள் இருப்பாங்க. அது இல்லாம மற்ற எம்பிசி சாதியினர் இருப்பாங்க. வண்ணார், குயவர், நாவிதர், இப்படி நிறைய சாதிகள் இருக்கு. அதெல்லாம் எம்பிசியில் வருது. சோ இந்த எஸ்சி எஸ்டிக்கு ஒரு 10 வில்லேஜில் ஒருத்தருக்கு தான் கவர்மெண்ட் வேலை கிடைக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ. அதையே அதுக்கான இடஒதுக்கீட்டை வச்சு இந்த சீமான் இத்தனை கத்திட்டு இருக்காரு இத்தனை வருஷமா. நான் காலையில எழுந்துருச்சு, நீங்க சாப்பிட்றதுல இருந்து, பஸ்ல போறதுல இருந்து, டாக்ஸில போறது, ரேஷன் கடையில் போய் பொருள் வாங்குறதுல இருந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் இடஒதுக்கீடு தேவைப்படாது. இடஒதுக்கீடு தேவைப்படும் இடம் 2 இடம் தான். அந்த 2 இடம் ஒண்ணு கல்வி நிலையம். கல்வி நிலையத்தில் கல்வி நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தினால் இடஒதுக்கீடுங்கிற ஒரு கான்செப்ட் அங்க தேவையில்லை. வேலை வாய்ப்புகள்ல ஒரு 20 வில்லேஜ், 10 வில்லேஜ், 15 வில்லேஜ்ல ஒருத்தருக்கு தான் அந்த கவர்மெண்ட் வேலை கிடைக்குது. அந்த ஒருத்தருக்காக இத்தனை பேர் இத்தனை வருஷமா போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேவலமான அவலம். அது நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பன் காம்படிஷன்ல வர்ற அளவுக்கு அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி, ஒரு 18% கவர்மெண்ட் ஜாப் ஒரு வருஷத்துக்கு 1000 பேர் தமிழ்நாட்டில் வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு 1000 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுட்டு 2000 பேருக்கு வேலை கொடுத்தாங்கன்னா ஒரு 360 பேருக்கு இந்த எஸ்சி எஸ்டிக்கு வேலை கிடைக்கும். இந்த 360 பேர், இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா 360 பேர் தான் இருக்காங்களா, 1000 போஸ்ட்ல எடுக்கிறதே கிடையாது. அந்த அளவுக்குலாம் வேலைக்கும் ஆள் எடுக்கிறது இல்லை. அப்ப அந்த 360 பேரை தாண்டி மீதி எவ்வளவு பேர் இருக்காங்க?
அந்த 3% அவங்களுக்கு கிடைக்குது. 3% தாண்டி மீதி 97%க்கு என்ன பண்றது அப்படிங்கறத பத்தி இவங்க யோசிக்கிறதே கிடையாது. அதுக்குதான் என்னன்னா நல்லா படிக்கணுங்கிற ஒண்ணு, நல்லா படிச்சா அரசு வேலையில் இடஒதுக்கீட்டுக்காக காத்திருக்க வேண்டிய அந்த அவலமும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா இடஒதுக்கீடுங்கிறதே கவர்மெண்ட் ஜாப்ல மட்டும்தான் இருக்குது. நல்லா படிச்சு நல்ல காம்பிடென்ட் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும்னா அவங்க எந்த ஏரியாவிலையும் ஜாபுக்கு போல, பிரைவேட் செக்டருக்கு போலாம், இல்ல ஃபாரின் போய் ஒர்க் பண்ணலாம், நிறைய வாய்ப்புகளை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அதை விட்டுட்டு 97% மக்களை பத்தி எதுவுமே பேசாம இந்த 3% மக்களுக்காக இத்தனை பேர் இத்தனை கத்திட்டு இருக்காங்க 15-20 வருஷமா. இடஒதுக்கீடு, சாதி வாரி கணக்கெடுப்பு. நான் இடஒதுக்கீடுக்கு எதிரானவன் இல்லை. ஆனால் என்னோட கேள்வி, 3 பேருக்காக நீங்க இத்தனை பேர் கத்திட்டு இருக்கீங்க, மீதி இருக்கிற 97 பேருக்கு என்ன பண்றதுங்கிறது என்னோட கேள்வி. இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னாலே இந்த இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது பெரிய அளவுல பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும். நம்ம நாலேஜ் ஒரு அது ஸ்டூடெண்ட் ஒரு எஃப்சியா இருக்கட்டும், பிசியா இருக்கட்டும், எம்பிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டி யாருவா இருந்தாலுமே படிப்பின் அவசியத்தை எனக்கு தெரிஞ்சு 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான் திமுக அந்த கட்சியினர் கல்வியின் அவசியம் பத்தி பேசுறாங்க. இது வரைக்கும் கல்வியின் அவசியம் பத்தி அவங்க பேசுறதா ரெக்கார்டே கிடையாது. சோ படிக்கிறதோட அவசியத்தை இதுல ஊடகங்களுக்கு பங்கு இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த ஊடகங்களே ஒரு கல்வி நிலையங்கள் போல் செயல்படணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். ஆனா அந்த அளவுக்கு இவங்க இல்லைனால் கூட அட்லீஸ்ட் நம்ம ஒரு மாணவனா இருந்தோம்னா நமக்கு நாலேஜ் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையாவது பொதுமக்கள் எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்துற விஷயங்கள் ஊடகங்கள் பண்ணணும். ஊடகங்கள் பண்றதுல அந்த அளவுக்கு ஊடகங்கள்ல பணிபுரியும் நபர்களுக்கும் போதுமான விழிப்புணர்வு, அதாவது நாகரிகமா சொன்னா விழிப்புணர்வு, அநாகரிகமா சொன்னா அறிவியல்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுதான் ஃபேக்ட். ஏன்னா நான்லாம் ஊடகத்தை டெவலப் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனையோ புது விஷயங்கள் கையில் எடுத்து எதையுமே பண்ண விடல யாருமே. ஒரு சாதாரண ஒரு நியூஸ் இன்டெப்தா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு பேக்கேஜ் ஸ்டோரி பண்ணலாம்னா இது வேற எந்த சேனல்ல எங்க பண்ணிருக்காங்க? யாராவது ஒருத்தர் ஏற்கனவே பண்ணியிருந்தாதான் பண்ணுமா? நம்ம புதுசா எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல. யாராவது ஒருத்தர் எங்காவது பண்ணினா அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்க. ஒரு சாதாரண கிரைமியா அப்படின்ட்டு ஒரு ஊர் நம்ம யுக்ரைன்ல ரஷ்யா போய் ஆக்கிரமிச்சு கைப்பற்றினாங்க, அது கையகப்படுத்தினாங்க, ஞாபகம் இருக்கும். அந்த கிரைமியா அது உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கிரைமியா சொல்றாங்க. நானும் அதோட பேர் இப்ப என் பேர் காளிமுத்து, நான் காளிமுத்து நான் சொன்னேன்னா நான் தான் அதிகாரப்பூர்வமான ஒரு நபர். என்னோட பேர் எப்படிங்கிறத நான் தான் சொல்லணும். சோ கிரைமியா அந்த மக்களே கிரைமியா தான் சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டு ஊடகங்கள் கிருமியான்னு எழுதுனாங்க. நான் என்னோட செய்தியில எல்லாம் கிருமியான்னு ஒரு நாளும் எழுதல, கிரைமியான்னு எழுதுற. பட் எனக்கு மேல ஒருத்தர் ஆபீசர் இருப்பார், ஒரு எடிட்டோரியல். நான் ஒரு சீனியர் சப் எடிட்டர். அது சப் எடிட்டர்னா அவுட்புட் இன்சார்ஜ் அது கிரைமியா அப்படிங்கிற மாதிரி கிருமியான்னு மாத்துறது. கிருமி இல்லையா அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டோட ஊடகத்தோட நிலைமை பாருங்க. சுனாமி வந்த அன்னைக்கு டிசுனாமின்னு எழுதினாங்க. இதுதான் தமிழ்நாட்டோட ஊடகம், தமிழ்நாட்டு ஊடகத்தோட நிலைமையா இருக்கு. சோ கிரைமியா அப்படிங்கிற ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணது மாதிரி ஒரு நூற்றுக்கணக்கான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது தமிழ்நாடு ஊடகம் எதுவோ மேல எதுவோ மழை பெஞ்ச மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்தது ஒழிய நான் முன்னெடுத்த எந்த ஒரு முயற்சிக்கும் ஒரு துளி கூட ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமே இங்க பதிவு பண்றேன். சோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 100 பேர் இருக்கிற ஒரு ஊர்ல 3 பேருக்கானது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது. மீதி 97 பேருக்கு அதுல பயன் கிடையாது. நம்ம அந்த 97 பேர்த்தை எப்படி அப்லிஃப்ட் கொண்டு வர்றது, அவங்களை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கறத பத்தி அதுதான் நம்ம பெரிய அளவுல கவலைப்படணுமே ஒழிய அதை விட்டுட்டு இந்த 3 பேருக்காக 300 நாள் போராடிட்டு இருக்கிறது வேஸ்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பதிவு பண்ணிட்டு, தமிழ்நாட்டுல ஊடகத்தை பத்தி நம்ம பேசிட்டோம். தமிழ்நாட்டுல காங்கிரஸ் கட்சியினர் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச காங்கிரஸ் நண்பர்கள் ஒரு சிலர்கிட்ட கேட்டேன். அவங்க பயங்கர கடுப்புல இருக்கிறாங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மேல. ராகுல் காந்தியே கடுப்புல இருக்காரு. கரூர்ல ஜோதிமணி எம்பி ஜோதிமணியோட ஓட்டு கரூர்ல இருக்கா அல்லது சென்னையில இருக்கா அல்லது டெல்லியில இருக்கா நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுக்கு வாக்குரிமை இருந்தால் அவங்களே என்டிஏ கூட்டணிக்கு தான் வாக்களிக்க போறாங்க. ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, காங்கிரஸ்ல இருக்கிற முக்கிய தலைவர்கள் அத்தனை பேருமே இப்ப இருக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் பிரசிடென்ட் மேல அவ்வளவு கடுப்புல இருக்கிறாங்க. சீட்லாம் விலக்கி வைக்கிறாங்க அப்படின்ட்டு பகிரங்கமா குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. சோ தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காரரே காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை, திமுக கூட்டணிக்கும் வாக்களிக்க போவதில்லை. இது ஒரு அப்பட்டமான உண்மை. திமுக மேலையும்
தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினருக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. சோ காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு இந்த டைம் வந்து காங்கிரஸ் கட்சியினரோட வாக்குகள் திமுகவுக்கோ அல்லது ஈவன் காங்கிரஸ் கட்சிக்கு கூட எந்த விதமான பயனையும் அளிக்க போவதில்லை. இதுதான் வந்து கள நிலவரமா இருக்கு. நான் பேசின அளவுக்கு நான் குறைஞ்சது ஒரு 40 இருந்து ஒரு 60 பேர் கிட்ட பேசின அளவுக்கு இந்த நிலைமை தான் போயிட்டு இருக்கு. சோ இந்த தகவலோட இந்த பதிவை முடித்துக் கொள்வோம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.